ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்நாடு அரசுக்கு, ஜூரி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் டைட்டிலுக்கு சூஸ் பண்ணதுக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு. ஆசைப்பட்டு இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி வரும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை விட ஆக்சுவலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஒரு டென்ஷன், ஒரு சின்ன ஒரு டென்ஷன். இன்னும் நல்லா பண்ணும், இன்னும் நிறைய சங்கீதம் இசை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபீல் ஆகுது இப்போது. அப்புறம் இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு சக்ஸஸ், ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த என்னோடய ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, என்னோடய பாட்டி, என்னோடய இன்லாஸ் எல்லோருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நல்ல என்னோட குருஸ்க்கு நன்றி சொல்கிறேன். பாட்டு சொல்லி கொடுத்து என்னோட சிங்கர் ஆக்கின என்னோட குருஸ், என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ், நல்ல பாடல்கள் கொடுத்த கம்போசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய வாழ்க்கையில் ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க. அதாவது என்னோட சிங்கிங்கில் நம்பி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த என்னில் நான் ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் கொடுத்த ஏஞ்சல்ஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கலைமாமணி கிடச்சிருக்கு. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் ஃபேமிலியே ஒரு பிளேபேக் சிங்கர் ஃபேமிலி. உங்கள் அம்மா, நீங்கள் எப்படி பண்ணுங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், ஆசைப்படாத ஒரு விஷயம். அம்மாவுக்கு 4 வருஷம் முன்னாடி தான் கிடைச்சது. அதுவே எங்களுக்கு ஆஸ் அ ஃபேமிலி ஒரு பெரிய ரெக்கக்னிஷன், ஒரு பெரிய ப்ரவுட் மொமெண்ட். 44 வருஷம் முன்னாடி அம்மா அப்பா கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களோட இசை பயணத்தை தொடர்ந்து டு டேக் இட் ஃபர்தர். அண்ட் தமிழ்நாடு, த இண்டஸ்ட்ரி, த பீப்புள், தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்கிற சப்போர்ட், ஆதரவு, அன்பு அப்படிங்கிறது எங்களோட ஃபேமிலிக்கு யூ மேட் அவர் லைஃப். ஸோ அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். இப்போ எனக்கு கிடைக்கிற அன்பும் ஆதரவும் நாங்கள் என்னைக்கும் கடன் பட்டிருக்கோம். தமிழ்நாடு மக்களுக்கும், எங்களோட ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ரியாலிட்டி ஷோஸில் போகிறீங்க. இன்னைக்கு வர யங் பிளேபேக் சிங்கர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க எப்படி இருக்காங்க? நிறைய ஷோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட். அவங்க எப்படி இருக்காங்க? தமிழ் அந்த பிளேபேக் சிங்கிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நிலைமைக்கு டெக்னாலஜி வைஸும் அடுத்த கட்ட எப்படி பண்ணுறாங்க? ஆல்வேஸ் ஃபாலோ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத தான் ஐ ஹவ் ஃபாலோட். அதாவது நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 சிங்கர் ஆகணும்னோ, எனக்கு இவ்வளோ ஹிட் சாங்ஸ் பாடணும்னோ அப்படி ஒன்றும் யோசித்து ஒரு பிளானோட வரவே இல்லை. எனக்கு ஒரு சங்கீதத்தில் ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். அவ்வளோதான் ஒரு குறிக்கோளாக நான் ஆரம்பித்தேன். இவ்வளோ வருஷன்னு எனக்கு இப்போ யோசிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு 15 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆயிருக்கு சின்ஸ் ஐ ஸ்டார்டட் சிங்கிங். அண்ட் ஜஸ்ட் ஃபார் த பேஷன் ஆஃப் மியூசிக் அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஈவன் டு த யங்கர் ஜென்ரேஷன் அது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபாலோ யோர் பேஷன். மியூசிக்கில் பேஷன், அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுங்கள். வேறு ஃபேம்காக, ரெக்கக்னிஷனுக்காக, மணிக்காக, வேறு விஷயத்துக்காக பின்னாடி போகாமல் டெடிகேட் யோர் டைம் அண்ட் எஃபர்ட் டுவர்ட்ஸ் பில்டிங் யோர் ஆர்ட். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக பிளேபேக் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த பாடலாசிரியர்கள், அந்த ரைட்டர்ஸ் நிறைய ப்ளே பண்ணுவாங்க. அவங்க எழுதுகிற அந்த வரிகள் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. கண்டிப்பாக நிறைய ரைட்டர்ஸ் பியூர் தமிழ் எழுதுவாங்க, சில பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி ரைட்டர்ஸ் நீங்கள் எப்படி பண்ண பார்க்குறீங்க? உங்களுக்கு நீங்கள் எழுதின ஒரு பாட்டிலேயே இந்த ரைட்டர்ஸ் எழுதுகிற பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹிட்டாக என்ன பண்ண பார்க்குறீங்க? கண்டிப்பாக. இப்போ எழுத்து தான் ஃபஸ்ட்டு அந்த ரசிகரை போய் சேரும். ஒரு ரசிகர் ஒரு பாட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த எழுத்து தான் கேட்குறாங்க. இப்போ நாம் ஆஸ் மியூசிஷியன்ஸ் ஃபஸ்ட்டு வேணும்னா நம்ம டியூன் கேட்கலாம், இல்லைன்னா அந்த சிங்கர் என்ன மாதிரி இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க, ஆஹா அந்த சங்கதி பாடியிருக்காங்க, அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேட்கலாம்.
ஆனால் ஒரு ரசிகராக ஒரு காமன் மேன் கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட் அந்த லிரிக் தான் கேட்குறாங்க. ஸோ லிரிசிஸ்ட் ஓட கான்ட்ரிபியூஷன் டு அ சாங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் கண்டிப்பாக எனக்கு ஒரு அவார்டு வந்து சேருதுன்னா, ஒரு பாட்டுக்கான ஒரு அவார்டு வந்து சேருதுன்னா, அந்த அவார்டு கண்டிப்பாக அந்த லிரிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கிரெடிட் போய் சேரும். ஸோ ஒரே ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பாடினதில்ல, எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு இந்த அவார்டு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு இன்னைக்கு காலையில் அவார்டு வந்ததுன்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி டிவி சேனல் வந்து வராங்க சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு வந்த ஒரு சாங், என்னோட குரு பின்னி சேச்சி கற்றுக் கொடுத்த ஒரு சாங். ரொம்ப அழகான லிரிக்ஸ். அது வந்து B.A. சிதம்பரநாதன் சார் சொல்லிட்டு பெரிய ஒரு கம்போசர், அவர் எழுதின சாங். இசை ஞானம் அமைவது இறையருளாலே, இசை ஞானம் அமைவது இறையருளாலே, நாம் இசை பாடி மகிழ்வது குருவருளாலே, இசை ஞானம் அமைவது இறையருளாலே, நாம் இசை பாடி மகிழ்வது குருவருளாலே, திசைதோறும் இசை முழங்கும் நல்லுழைப்பாலே, திசைதோறும் இசை முழங்கும் நல்லுழைப்பாலே, நல்ல திறமைக்கு பாராட்டு ரசிகர்களாலே, இசை ஞானம் அமைவது இறையருளாலே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.